பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய அறிவிப்பு, இந்த 12 லட்சம் ரூபாய் வரை ஆனுவல் இன்கம் வாங்கக்கூடியவர்களுக்கு இன்கம் டாக்ஸ் வேவ் ஆஃப் பண்ணதுன்றது ஒரு நல்ல அறிவிப்பு. நாடெங்கிலும் அது அப்படின்னாலும் கூட டெல்லியை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கத்தினர் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கும், அந்த காரணி ஒரு முக்கியமா பிளே பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேறு என்னென்ன விஷயங்கள் பாரதிய ஜனதா முன்வைத்த விடயங்கள் டெல்லியில ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? தொடர்ச்சியா கொடுத்து கொண்டிருக்கின்ற நல்லாட்சிங்க. இப்ப ஹரியானால கூட வெற்றி பெறாதுன்னு சொன்னாங்க, மிகப்பெரிய வெற்றியை பெற்றோம். ஜம்மு காஷ்மீர்ல இன்னைக்கு தீவிரவாதம் முழுமையாக ஏறக்குறைய ஒழிக்கப்பட்டு ஒரு நல்ல மக்கள் நிம்மதியோடு வாழ்கின்ற வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆர்டிகல் 370 நீக்கி இருக்கிறோம். பல்வேறு நலத்திட்டங்கள் நேரடியாக மக்களை சென்று அடையும் வகையில பண்ணிருக்கிறோம். கரப்ஷன் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் சொல்லலாம். ரஃபேல் சொன்னாங்க. ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டை வைத்தவர் போய் உச்சநீதிமன்றத்துல மன்னிப்பு கேட்டார். நான் சொன்னது தவறுதான் அப்படிங்கிறத அவர் மன்னிப்பு கேட்டார். அந்த வரலாறை எல்லாம் ஆம் ஆத்மி தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில யமுனை நதியை சுத்தப்படுத்துவோம் அப்படிங்கிற எங்களுடைய அந்த ஒரு வாக்குறுதி. இரண்டாவது, சுத்தமான குடிநீரை குடிப்போம், மக்களுக்கு கொடுப்போங்கிற வாக்குறுதி. குப்பை இல்லாத டெல்லியை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி, நிறைய அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ஒரு அரசு ஊழியர், உதாரணத்துக்கு ஒரு IAS அதிகாரி கூட இன்னைக்கு வருமான வரி கட்ட வேண்டியதில்லை. அந்த பெனிஃபிட்டை மக்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் பாஜக அரசு, மக்களுக்கான அரசு. பாஜக அரசு மக்களை நோக்கி செல்கின்ற அரசு. அதுதான் தொடர் வெற்றியை கொடுத்துட்டு இருக்குது. நாங்க எந்த மந்திரங்களும் செய்யல. இப்ப இலவசம் சொல்றாங்க, இலவசம் கூட மக்களை சென்றடும் வகையில, மக்களை தேடி. இப்ப நீங்க பெண்களுக்காகட்டும், முதியோருக்காகட்டும், கர்ப்பிணி பெண்களுக்காகட்டும், இது எல்லாமே யாருக்கு தேவையோ அவர்களை நேரடியாக சென்றடைகிறது. ஊழல் இல்லாம, முறைகேடு செய்யாம. இதுதான் பாஜகவுடைய வெற்றி ரகசியம். திரு ஜி கே நாகராஜ், ரைட். நம்ம டெல்லி ஒரு புறம், நீங்க ஈரோடு கிழக்கு குறித்தும் நீங்க பேச விரும்புனீங்க. அங்க திமுகக்கு எதிர்ப்பே இல்லாமல் வேற எந்த கட்சியும் போட்டியிடாமல் தனியாக நின்று வெற்றி பெறுதல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க அதை சம்ம பண்ணிருங்க. நான் திரு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கிட்ட கேட்டுறேன். இல்ல, அதான் நீங்க ஈரோடு தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பெருத்த அவமானம் தான் சொல்லணும். எதிர்கட்சிகள் நாங்க போட்டியிடவே தயாரா இல்ல அப்படின்னு ஒதுங்கிட்டது ஒண்ணு. இன்னொன்னு, அப்படி இருந்தும் கூட 1000 ரூபாய் பணத்தை கொடுக்க வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது திமுக. பாரதிய ஜனதாவே நின்றுக்கலாம் இல்ல, யாராவது வேண்டான்னு சொன்னாங்களா? அதிமுக வர வேண்டான்னு எல்லாருமே நின்றுருக்கலாமே. நாங்க தேர்தலில் பணம் தர்ற பழக்கம் எங்களுக்கு இல்லைங்க. ஒண்ணு, இப்ப டெல்லியில நீங்க பாரதிய ஜனதா மிகப்பெரிய பணப்புழக்கம் இருந்ததுன்னு ஏஐபில இருந்து குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இல்ல, அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு. நீங்களே சொன்னீங்க, நிரூபிக்கிற வரைக்கும் அது குற்றச்சாட்டு தான். அதனால அது குற்றச்சாட்டு தான். இதுவரைக்கும் யார் நிரூபிச்சாங்க? நாங்க அந்த மாதிரியான தவறுகளை பாஜக செய்வதில்லை. கோயம்புத்தூர்ல நீங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னா அது உண்மை, அவங்க ஒரு குற்றச்சாட்டு சொன்னா யாரு வேணா குற்றச்சாட்டு முன்னே. சரி, ஓகே. இல்லைங்க மேடம், இல்ல நான் சொல்லி முடிச்சிடுறேன். கோயம்புத்தூர்ல, தமிழ்நாட்டுல, அதுவும் குறிப்பா திராவிட கட்சி ஆட்சி செய்யறங்க, நாங்க பணம் தராம 4.5 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கிறோங்கிறது எங்களுடைய பெருமை. அண்ணாமலை அவர்கள் செஞ்சு காமிச்சிருக்காங்க. அதனால அது நாங்க செய்தத சாதனை தான் சொல்றோம். ஈரோடுல அதுக்கு நாங்க போக தயாரா இல்ல. பட் நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. திமுக திரும்ப சொல்ற வெட்கப்படணும். ஏன்னு சொன்னீங்கன்னா, முதல்ல திருமங்கலம் ஃபார்முலா அறிமுகப்படுத்தினாங்க. போன தேர்தலில் பட்டி ஃபார்முலா இதுவரைக்கும் செய்யாதது. பணம், பாட்டில், பிரியாணி, கொலுசு இதெல்லாம் கொடுத்தாங்க, டோக்கன் கொடுத்தாங்க. ஆனா இந்த முறை நான் சொல்றேன், நல்லாட்சின்னு சொல்ற முதலமைச்சர் அவர்கள் உண்மையிலேயே நல்லாட்சி கொடுத்திருந்தா பணம் கொடுக்காம எலெக்ஷன் சந்திச்சிருக்கணும். இந்த அளவுக்கு 2 பக்கத்து கடிதம் எழுதுறாரு. எதிர்கட்சிகள் எல்லாம் துரோகிகள் சொல்றாரு, நிறைய கடிதம் எழுதுறாரு, நிறைய புலம்புறாரு. ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கிட்ட இல்ல, இது தொடர்ந்து இதே போன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இல்ல, பாரதிய ஜனதா நீ அவங்க டபுள் இன்ஜின், அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின், குதிரை பேரும்னு அவங்களும் ஏதாவது குற்றச்சாட்டு முன்வைப்பாங்க. நம்ம அப்படி போக வேண்டாம். நம்ம அப்படி போக வேண்டாம். திரும்ப ஆண்டாள் பிரியதர்ஷினி, உங்களுடைய பதில். எனக்கு அவர் பேசியது முழுமையாக கேட்கவில்லை. இருந்தாலும் அவர் என்ன பேசியிருப்பார் என்கின்ற ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன். எதிர்பக்கத்தில் இருக்கின்ற கட்சிகள் எல்லாமே ஒன்றாய் சேர்ந்து ஒரு மறைமுக சூழ்ச்சியாக அவர்கள் தேர்தல் களத்தில் நிற்காமல் அவர்களுடைய முகமாக, அவர்களுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடிய நம்முடைய நாம் தமிழர் கட்சியை அவர்கள் களத்தில் நிற்க வைத்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த வகையில எப்படி அதை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, டீம் பார்ட்னர் அப்படின்னு இவர்களுடைய கட்சியின் ஒரு தலைவர் தான் சொன்னார்.
சீமான் அவர்கள் எங்களுடைய டீம் பார்ட்னர் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி எங்களுக்கு சான்றுகள் தேவை அப்படின்னு கேட்ட உடனே பிஜேபியின் மாநில தலைவர் தான் முன்னாடி ஓடி வந்து சாயங்காலத்துக்குள்ள நான் அதை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் நம்முடைய இந்த நாம் தமிழர் கட்சி என்பது இவர்களுடைய ஊதுகுழலாக இருக்கிறது. அதனால்தான் இவர்கள் தேர்தலில் போட்டியிடாமல் பின்வாங்கினார்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதை தவிர இன்னொன்னுமா, அந்த டெல்லி தேர்தலை பத்தி நான் ஒரு சிறிய கொஞ்சம் ஷார்ட்டாவே சம்மப் பண்ணிருங்க. நான் அடுத்த 2 கெஸ்ட். டெல்லி தேர்தல்ல இப்ப நீங்க சொன்னீங்க 12 லட்சம் அந்த இன்கம் டாக்ஸ் ரிலீஃப் கொடுத்ததுனால ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு. 12 லட்சம் கொடுப்பதாக கொடுத்து விட்டு இந்த பக்கத்தில் இருந்து அவர்கள் ஜிஎஸ்டி வழியாக அதை பெற்றுக் கொள்கிறார்கள் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. அதை தவிர நம்முடைய பிரதமர் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் புனித தீர்த்தம் ஆடுகிறார் பாருங்க. அவர் தன்னுடைய பட்ஜெட்டை நம்புவதை விட தன்னுடைய காவி உடையைத்தான் மிக அதிகமாக நம்புகிறார். கடந்த முறை 21 தீர்த்தம் ஆடினார். இந்த முறை மகா கும்பமேளாவில போய் தீர்த்தம் ஆடினார். அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட போது அவர்களை தில்லியில் கொண்டு வந்து இறக்காமல் பஞ்சாபில் கொண்டு விமர்சனங்கள் ஒரு புறம். நம்ம பேசலாம் திரும்ப. ஆண்டாள் பிரியதர்ஷினி.